நேற்றைய தினம் நாம் சொல்லியதைப் போல நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையினுடைய இறுதி கட்ட நிகழ்வை நாம் நேற்று பேசிக் கொண்டிருந்தோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்நேரத்திலே ஏற்பட்ட துன்பங்களின் காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக ரப்புல் ஆலமீன் தன்னுடைய முஹிப்பாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து பெருமானாருக்கு ஆறுதல் கூறினான் என்று நாம் சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு அடுத்தடுத்த வருடங்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை செய்தார்கள்? மதீனாவிற்கு போவதற்கு இன்னும் 3 ஆண்டு காலங்கள் இருக்கிறது, 2 ஆண்டு காலங்கள் இருக்கிறது. அந்த கால இடைவெளியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரியங்கள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன திட்டம் தீட்டினார்கள்? அதாவது வாழ்க்கையை நாம் நடத்தாட்டுவதற்கு ரப்புல் ஆலமீனுடைய தவக்குல் நமக்கு தேவை. கலா கதிர் என்ற ஒன்று இருக்கிறது, அதன்படிதான் வாழ்க்கை நடக்கிறது என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நடக்க இருக்கும் விஷயங்கள் என்னவென்று நமக்கு தெரியாது. அதை திட்டமிட்டு நடத்த வேண்டும். இந்த நாளுக்கு என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும், அடுத்து எந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதை திட்டம் தீட்டி நடைமுறை செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தினுடைய வழிமுறையில் உம்மத்துமார்களுக்கு அழகாக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தில் ஏதேனும் நிகழ்வுகள் நடப்பதாக இருந்தாலே, நிகழ்ச்சிகள் நடப்பதாக இருந்தாலே நாம் அதற்கு பல மாதங்களுக்கு முன்பதாகவே திட்டம் தீட்ட ஆரம்பித்து விடுகிறோம். அடுத்து என்ன செய்ய வேண்டும், யாருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், எப்படி அழைப்பு கொடுக்க வேண்டும், நிகழ்ச்சியை எங்க நடத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆலோசனை செய்கிறோம் அல்லவா, ஒரு திட்டம் தீட்டுகிறோம் அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு, குறிப்பாக தீனி விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் உலக விஷயங்களில் நீங்கள் கட்டாயம் திட்டம் தீட்டி வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு பெருமானார் ஹிஜ்ரத் செய்ய போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஹிஜ்ரத் செய்யவில்லை, உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் ஓர் ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு இடம் மாறி சென்று இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடம் மாறி போயிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு 10 ஆண்டு காலங்கள் தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வேறு நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓர் ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு இடம் மாறி சென்று தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் நுபுவத்தையும் விசாலத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. முதலில் ஹிஜ்ரத் எங்க ஆரம்பித்தது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஹிஜ்ரத் ஆரம்பிச்சது, அப்படிதான் சொல்லணும். சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு வந்தார்களே, அது ஒரு இடப்பெயர்ப்பு தானே. சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு இடம் மாறி வந்தார்கள். அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தான். அங்கிருந்து ஆரம்பித்தது. ஒரே ஊரில் இருந்து, ஒரே இடத்தில் இருந்து நாம் நம்முடைய நுபுவத்துடைய வேலைகளை, ரிசாலத்துடைய வேலைகளை, அல்லது சாதாரண மனிதரா தம்முடைய திட்டங்களை முழுமையாக நிறைவுபடுத்த வேண்டும் என்றால் அவர் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறியாக வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாம் செய்யறோமா இல்லையா? நம்முடைய சொந்த ஊரிலேயே நாம் இருப்பதில்லையே. சொந்த ஊரிலேயே இருப்பவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய பரக்கத்து செய்ய வேண்டும். சொந்த ஊரிலே இருந்து சொந்த ஊரிலேயே வாழ்வாதாரம் கிடைத்து இங்கேயே குடும்பத்தோடு இருப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அல்லாஹ் அது பெரிய நியமத். அது அப்படி சில நபர்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான். ஆனால் பெரும்பாலும் பயணம் செல்கிறோம், வெளிநாடுகளுக்கு செல்கிறோம், வெளி ஊர்களுக்கு செல்கிறோம். அங்கு சென்றுதான் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கான திட்டங்களை நாம் தீட்டிக் கொள்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்வது என்பதை நான் நேற்று சொன்னதை போல ஏதோ திடீரென்று அவர்கள் திட்டம் தீட்டி அல்லது திடீரென்று
அவர்களிடத்தில் உண்டான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டை காலி செய்துவிட்டு ஊரை காலி செய்துவிட்டு மதீனாவிற்கு செல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்த அடுத்த வருஷத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நுபுவத்து கிடைத்த 11வது வருஷம், 10 வருஷங்கள் முடிந்தது. அபு தாலிப் கதீஜா அம்மா வஃபாத்திற்கு பிறகு மிஅராஜுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு நாம் நேற்றைக்கு சொன்னது போல பெருமானாருக்கு இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சி அதிகமானது. நுபுவத்தை ரிசாலத்தை மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு பெருமானாருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளி ஊர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பெருமானார் எடுத்த வழி ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடிய மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பதாகவே ஹஜ் இருந்துச்சு. நம்ம இப்ப எப்படி ஹஜ்ஜுக்கு போறோமோ வருடதோறும், அதுபோல பெருமானாருடைய வருகைக்கு முன்பதாகவே ஜாஹிலியத்துடைய காலத்திலேயே ஹஜ் இருந்தது. ஆனா அவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜினுடைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அப்படி மக்காவிற்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடிய மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க ஆரம்பித்தார்கள். நுபுவத்தினுடைய 11வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த முதல் 6 நபர்கள், அந்த 6 நபர்கள் தான் மதீனாவினுடைய வேர்களாக இருந்தார்கள். அவர்கள் மூலியமாகத்தான் மதீனாவிற்கு முழுவதுமாக இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. அக்கபா என்று சொல்லக்கூடிய இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க, ஹஜ்ஜுக்கு மக்கள் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அந்த மக்களை தனி நபராகவோ அல்லது கூட்டமாகவோ குழுவாகவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பார்கள். சந்தித்து, நான் ரசூல் வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கலிமாவையும் என்னை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை எத்தி வைப்பார்கள். அப்படி பெருமானார் செய்து கொண்டிருந்த போது அக்கபா என்ற இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே சென்ற பொழுது ஒரு 6 நபர்களை பெருமானார் சந்திக்கிறார்கள். மதீனாவில் இருந்து வந்திருந்த 6 நபர்கள். அந்த 6 நபர்களை சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் எத்தி வைக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அவன் ஒருவனே இறைவன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 6 நபர்களுக்கு எடுத்து வைக்கிறார்கள். முதல்ல போனவன அந்த 6 நபர்கள்ட்ட, உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், பேச அனுமதி கிடைக்குமா என்று பெருமானார் கேட்டுவிட்டு அந்த 6 நபர்களிடத்தில் பேச ஆரம்பித்தார்கள். நான் தான் நபி என்ற செய்தியை எத்தி வைத்தார்கள். சொன்னவுடன் அந்த 6 நபர்களுக்கும் ஆச்சரியமாகிவிட்டது. என்ன ஆச்சரியம்னா, புதுசா கேட்கிற ஆச்சரியம் இல்லை, ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் இவர்தானா என்ற ஆச்சரியம். எப்ப கேள்விப்பட்டிருக்கிறாங்க? மதீனாவுல வாழுகிற காலத்திலே, மதீனாவில் இருக்கின்ற பொழுது மதீனாவிலே இருந்த யகூதிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மத்தியில் அடிக்கடி பிரச்சனை வரும். மதீனாவில ஹஸ்ரஜ் என்று 2 கூட்டத்தார் இருந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். அவர்களுக்கும் யகூதிகளுக்கும் மத்தியில, யகூதிகள் வேதம் கொடுக்கப்பட்ட தௌராத் கொடுக்கப்பட்ட யகூதிகள் வேதக்காரர்கள் 2 பேருக்கும் மத்தியில் அடிக்கடி பிரச்சனை வரும். அப்போது பிரச்சனை வருகின்ற பொழுது யகூதிகள் சொல்வார்களாம், இருங்க, ஒரு நாள் எங்களை தேடி எங்களுடைய கூட்டத்தில் ஒரு நபி வருவார், இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா தௌராத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி முழு டேட்டாவும் இருந்துச்சு. பெருமானார் எங்கே இருப்பார்கள், எங்கே வருவார்கள், எப்படி இருப்பார்கள், அவர்களை பற்றி உண்டான முழு அடையாளமும் தௌராத்திலே இருந்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யகூதிகள் சொல்வார்களாம் மதீனாவாசிகளை பார்த்து, எங்களிடத்தில் ஒரு நபி வருவார் இறுதி காலத்தில், அந்த நபியை வச்சு நாங்க உங்களை அடிப்போம் என்று மதீனாவாசிகளை பார்த்து அந்த யகூதிகள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த மதீனாவாசிகள் இந்த 6 நபர்கள்ட்ட பேசும் பொழுது இப்போ அவர்களுக்கு அந்த யோசனை வந்தது. ஆஹா, அந்த யகூதிகள் அடிக்கடி நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஒரு நபி வருவார், அந்த நபியை வைத்து யகூதிகளாகிய நாங்கள் உங்களை அடிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அந்த நபி இவருதான் போல என்று பெருமானாரை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்தார்கள். என்ன காரணம்? நாம் முதல்ல இவரை ஏற்றுக்கொள்ளலாம், இவரை நபி என்று நாம் ஏற்றுக்கொண்டால் இவர்கள் மூலியமாக யகூதிகளோடு நாம் எதிர்த்து நிற்கலாம், யகூதிகளுக்கு பயப்பட தேவையில்லை. அது மாத்திரமல்ல, மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கூட்டம் இருந்தது. அந்த 2 கூட்டத்தார்களுக்கு மத்தியில் பல ஆண்டுகளாக சண்டை நடந்து கொண்டிருந்தது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பதாக பல ஆண்டுகளாக அந்த ரெண்டு கூட்டத்தார்களும் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். பொதுவாகவே அரபிகளுடைய வழக்கமே அதுதான். அவர்களுக்கு வேலையே யுத்தம் செய்யறதுதான். அரபிகளுடைய வேலையே ஜாகிலியத்துல எதற்கெடுத்தாலும் யுத்தம் செய்வது. அவர்களை யுத்தம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த 4 மாசத்தை கண்ணியமான மாசமாக்கினா. அந்த 4 மாதம்ங்கிறது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய மாதம். அந்த 4 மாதத்தை கண்ணியமாக்கி இருக்கிறோம், அதில் நீங்கள் சண்டையிடக்கூடாது என்று அல்லாஹ் ஜாகிலியத்திலே வச்சிருந்தான். ஏன்னா சதா நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வாள் எடுத்து வெட்டுவதுதான் அவர்கள் வேலையே. அதனால அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு யாத்திரை வரக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி 4 மாதங்களில் சண்டையிடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்து வைத்திருந்தான். அது அவங்களுக்கு பெரிய கை சேதமா இருந்துச்சு. ஆஹா, 4 மாசம் சண்டை போடாம இருக்கணுமாங்கிறதே பெரிய கவலை அவங்களுக்கு. நமக்கெல்லாம் சண்டை வந்தா பெரிய கவலைப்படுவோம், அவர்களுக்கு சண்டை போடாம இருந்தது பெரிய கவலையா இருந்துச்சு. இப்படி சதா நேரமும் சண்டை போட்டுக் கொண்டே இருந்த அந்த கூட்டத்தார்கள், அதிலும் மதினாவாசிகள் அவுஸ் ஹஸ்ரஜ், ஆயுள் முழுவதும் அவங்களுக்கு சண்டையாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. இப்ப இந்த 6 நபர்களும் ஒரு யோசனை யோசித்தார்கள். நாம இவரை நபியா ஏத்துக்குவோம், இவரை நபியாக நாம் ஏற்றுக்கொள்வோம், முஸ்லிமாக ஆகுவோம். இவர்கள் மூலியமாக மதினாவிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அந்த 6 நபர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக ஆனார்கள். அந்த 6 நபர்கள் பேரும் இருக்கிறது. அஸ்அத் இப்னு ஜுராரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அஸ்அத் இப்னு ஜுராரா. அந்த 6 பேரில் ஒரு நபர். இவர் பிரபலியமாக மதீனாவினுடைய வரலாறுகளிலே மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய சஹாபியா இருக்கிறாங்க. ஏன்னா காரணம் பின்னாடி நாம சொல்லுவோம். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போன ஒரு சஹாபிக்கு இவர் தான் அடைக்கலம் கொடுத்து மதீனாவிலே இஸ்லாம் பரவுவதற்கு எல்லா உதவிகளையும் செய்தார். அஸ்அத் இப்னு ஜுராரா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி, இந்த சஹாபியோட சேர்த்து 5 நபர்கள் மொத்தம் 6 நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக ஆனார்கள். நுபுவத்து கிடைத்த 11வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 பேரையும் முஸ்லிமாக ஆக்கி மதீனாவுக்கு அனுப்பினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 6 நபர்களையே மேன்மக்கள் என்று குறிப்பிடுவார்கள். மதீனாவிலே இஸ்லாம் வருகுவதற்கு, இஸ்லாம் வளர்வதற்கு, கால் ஊன்றுவதற்கு இவர்கள் தான் அடித்தளம் இட்டார்கள். இந்த 6 பேர் போய் மதீனாவிலே இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்தார்கள். அடுத்த வருடம் நுபுவத்து கிடைத்த 12வது வருடம் மீண்டும் மதீனாவிலிருந்து ஒரு குழு ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவை நோக்கி வருகிறது. அந்த குழுவுல ஏற்கனவே வந்த 6 பேர்ல ஒரு நபர் அல்லாமல் 5 நபர், ஏற்கனவே கடந்த வருடத்துல வந்து 5 நபர், அவரோடு சேர்த்து இன்னும் ஒரு 7 நபர்கள், கிட்டத்தட்ட 12 நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுவதற்காக, பெருமானாருடைய கரம் பிடித்து முஸ்லிமாக வேண்டும் என்பதற்காக மதீனாவில் இருந்து ஒரு 12 நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். நுபுவத்து கிடைத்த 12வது ஆண்டு இவர்களும் வந்து பெருமானாரை சந்தித்தார்கள். பெருமானாரை சந்தித்து முஸ்லிமாக ஆனார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனாவிலே இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 15 நபர்களுக்கு நெருக்கமாக முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். நாங்கெல்லாம் சேர்ந்து மதீனாவிலே இஸ்லாத்தை எடுத்து வைக்க போகிறோம். அதனால எங்களுக்கு ஒரு உதவியாக ஒரு சஹாபியை நீங்க அனுப்புங்க. மக்காவிலே இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர்களில் நல்ல ஒருவரை குர்ஆனுடைய கல்வியை படித்து தருவதற்காக வேண்டி. ஏன்னா மதீனாவில் இஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு, குர்ஆன் படிக்க வேண்டும் அல்லவா, குர்ஆனுடைய வகைகளை சொல்லித் தர வேண்டும் அல்லவா. மக்காவுல பிரச்சனை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இப்ப மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும், இஸ்லாத்தின்பால் அழைக்க வேண்டும், அவர்களுக்கு குர்ஆனுடைய கல்விகளை சொல்லித்தர வேண்டும். அதனால ஒரு சஹாபிய எங்களோடு அனுப்புங்கள் என்று வந்த தோழர்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு முதலாக மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். மக்காவில் இருந்து போன முதல் சஹாபி இவர்கள் தான், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. நமக்கெல்லாம் தெரியும், நாம் கேள்விப்பட்டிருப்போம் என்று நினைக்கிறேன். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ஆகச் சிறந்த பெரிய பணக்காரராக இருந்தவர்கள். மக்காவிலேயே மிக பெரும் புள்ளியாக பணக்காரருடைய வரிசையில இருந்த ஒரு சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நபியாக ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய பொருளாதாரத்தை விட்டுவிட்டு
எல்லாவற்றையும் துறந்தவர்களாக உடுத்த ஆடையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க பெருமானாருடைய தர்பாருக்கு முஸ்லிமாக வந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தான் இஸ்லாத்தை மதீனாவிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கு, எடுத்து சொல்வதற்கு, ஓதி கொடுப்பதற்கு மிக முக்கிய நபராக இருந்தார்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. இப்ப முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு மதீனாவிற்கு செல்கிறார்கள். மதீனாவிற்கு சென்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹுடைய வீட்டுல தான் போய் அவங்க தங்கி இருக்கிறாங்க. மதீனாவுக்கு போன உடனே வேறு ஊர் அல்லவா, அந்த ஊருக்கு போனா யாராவது ஒரு நபர் அடைக்கலம் கொடுக்கணும் அல்லவா. அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. எங்க வீட்டுல தங்கிக்கலாம், எங்க வீட்டில இருந்து கொண்டு மதீனாவிற்கு நாம் மதீனாவிலே இஸ்லாத்தை எடுத்து வைக்கலாம் என்று இருவரும் சேர்ந்துதான் மதீனாவிலே இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்தார்கள். கண்டவர்களுக்கெல்லாம், யாரெல்லாம் கண்ணில் படுகிறார்களோ அனைவருக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டினார்கள். அதுல ரொம்ப முக்கியமாக மதீனாவிலேயே பெரும் தலைவர்களாக இருந்த 2 நபர்களை முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சந்தித்தார்கள். முதலாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, இரண்டாவது உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு. இவங்க 2 பேரும் முஸ்லிம் ஆயிட்டாங்க. மதீனாவிலே பெரும் தலைகளாக இருந்தவர்கள். 2 கூட்டத்தார்களுக்கு தலைவராக இருந்தார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு. இவங்க 2 பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். யாரு? உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சந்தித்துக் கொண்டு, மதீனாவுக்கு யாரோ ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாரா, மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வேறு ஒரு மார்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறாரா, மக்களை, அவர் காணுகிற மக்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசி பேசி வேறு மார்க்கத்தின் பக்கம் அவர் திருப்பி கொண்டிருக்கிறாராம் என்று இவங்க 2 பேரும் பேசிக் கொண்டிருந்த அந்த இடத்திற்கு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு வருகிறார்கள். வந்தபோது 2 பேரும் கேட்டாங்க, நீங்க தான் அவரா? மக்காவில இருந்து வந்திருக்கிற மனுஷர் நீங்க தானா? இங்கே வந்து மதீனாவில இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வேறு மார்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, நான் உங்களிடத்துல கொஞ்சம் பேசலாமா என்று முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சொன்னார்கள். பேசலாமான்னு அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கேட்டதோட 2 பேரும் சரி பேசுங்கன்னுட்டாங்க. இந்த உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு இவங்க யாருன்னா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு 2 பேரும் தலைவராக இருந்தார்னு சொன்னவா. அதுல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹுக்கு சொந்தக்காரர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுவும் அஸஅத் இப்னு ஸுராரா என்று சொன்னோமே, 2 பேரும் சொந்தக்காரங்க. அதனால அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, நான் போய் அவரை அழைக்க முடியாது, ஏன்னா என் சொந்தக்காரர் அவர், நான் அவர்கிட்ட போய் இஸ்லாத்துடைய அழைப்பெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால முஸஅப், நீங்க போய் என்ன செய்யுங்க, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அங்கு சென்று அவர்களிடத்திலே பேசினார்கள். அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டினார்கள். ஓதி காட்டியதுதான் தாமதம். குர்ஆன் வசனத்தை கேட்டு யாருடைய உள்ளமாவது மாறி போகாமல் இருக்குமா? அவர்கள் அரபிகள் அல்லவா. குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஓத அதை கேட்க கேட்க அவருடைய உள்ளங்கள் மாறி போனது. 2 பேரும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு 2 பேரும் முஸ்லிமாக ஆனார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் முஸ்லிமாக ஆகிவிட்டேன். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு ஒரு கூட்டத்திற்கு தலைவர், நான் முஸ்லிமாக ஆகிவிட்டேன். அந்த கூட்டத்திடத்துல போய் சொன்னாங்க, நான் உங்களிடத்தில் இனி பேச மாட்டேன். எந்த கூட்டத்திற்கு தலைவராக இருந்தார்களோ அந்த கூட்டத்தில் போய் சொன்னாங்களா, நான் இனி உங்களிடத்துல பேச மாட்டேன், நான் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், முஸ்லிமாக ஆகிவிட்டேன், நீங்களும் முஸ்லிம் ஆனாதான் நான் உங்களிடத்தில் பேசுவேன் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொன்னார்கள். தலைவர் சொன்னதை கேட்டு அந்த குழுவில் இருந்த அனைவரும் முஸ்லிமாக ஆனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சரியான ஆளைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். தலைவர் ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த கூட்டத்தில் இருக்க அனைத்து நபர்களும் தலைவரை பின்பற்றி வருவார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. முதலில் தலைவருக்கு அழைப்பு கொடுப்பார்கள், ஒரு நாட்டினுடைய மன்னருக்கு அழைப்பு கொடுப்பார்கள், ஒரு நாட்டினுடைய அரசருக்கு அழைப்பு கொடுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலைகள் இது ஒரு வேலை அல்லவா. ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு எல்லா தலைவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்பினார்கள்.
நாட்டு அரசர்களுக்கு மன்னர்களுக்கு கடிதம் அனுப்பினார்கள். அதில் ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, கடிதத்தை கிழித்து வீசியவர்களும் உண்டு. அது மாதிரி முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இந்த 2 சஹாபியிடத்துல தான் பேசினாங்க. 2 சஹாபியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் கூட்டத்தில் இருந்த அனைத்து நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவிலே ஒவ்வொரு வீடுகளிலும் இஸ்லாம் வந்தது. ஒவ்வொரு வீடுகளிலும் முஸ்லிம் வர ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு மதீனாவிற்கு சென்று ஒரே ஒரு வருஷம் முடிந்திருக்கிறது. அதாவது நுபுவத்தினுடைய 13வது வருஷம். மீண்டும் மதீனாவில் இருந்த ஹஜ்ஜுக்கு நபர்கள் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 70 சொச்சம் நபர்கள் முஸ்லிம்களாக, முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத சில நபர்களும் கலந்து. ஏன்னா ஜாஹிலியத்துல காஃபிர்களுக்கும் ஹஜ் இருந்ததல்ல, முஸ்லிம்களும் முஸ்லிம்கள் அல்லாத சில நபர்களுமாக சேர்ந்து முஸ்லிம்கள் அதிகமான நபர்கள், கிட்டத்தட்ட 70 சொச்சம் நபர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி 13 நுபுவத்து கிடைத்த 13வது ஆண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல முஸஅப் ரலியல்லாஹு வராங்களாம். முஸஅப் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு வராங்க, ரிட்டர்ன் வராங்க. போயிட்டு ஒரு வருடம் மதீனாவில இருந்து விட்டு இஸ்லாத்தை எடுத்து வைத்து விட்டு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு வருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக சந்தோஷமாக வருகிறார்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த ஊர், அதாவது அல்லாஹ்வின் வழிகாட்டல். அல்லாஹ்வினுடைய வழிகாட்டலின்படி முதலாவது அபிசீனியாவுக்கு போனாங்க. இரண்டாவது இறைவனுடைய கட்டளையின் பிரகாரம் இப்போது மதீனாவிற்கு சென்றிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த நகரம் ஆகச் சிறந்த நகரம். ஏன் தெரியுமா? சஹாபாக்கள் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள். அதைவிட முக்கியம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தைரியமாக வாழுகிறார்கள். எதிரிகளை எதிர்த்து நிற்பதற்கு மிகவும் உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் இருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மிக சந்தோஷமாக இருக்கிறது. மதீனாவிலே இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மதீனா வாசிகள் மிக தைரியமானவர்களாகவும் சக்தி உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால மதீனாவிலே இஸ்லாம் வளருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவரைக்கும் சஹாபாக்களுக்கு மட்டும்தான் மதீனாவிற்கு செல்வதற்கு அனுமதி கிடைத்திருந்தது. சஹாபாக்கள் ஒவ்வொருவர்களாக மதீனாவை நோக்கி போக ஆரம்பித்தார்கள். ஹிஜ்ரத் போகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தது, இறைவனிடத்திலிருந்து கட்டளை வந்தது. ஒவ்வொரு சஹாபாக்களாக ஹிஜ்ரத் செல்ல ஆரம்பித்தார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் உமர் ரலியல்லாஹு ஹிஜ்ரத்துக்கு போன நிகழ்வுகள், சுஹைப் ரூமி ரலியல்லாஹு ஹிஜ்ரத்திற்கு போன நிகழ்வுகள். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களாக மக்காவில் இருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாரும் போறதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுக்கு ஆர்வம் வந்துருச்சு. ஏன்னா இந்த மக்காவிலே நம்மால் இனி வாழ முடியாது என்று முடிவாகிவிட்டது. இந்த மக்காவில் இருந்து கொண்டு நம்முடைய உயிரையும் பாதுகாக்க முடியாது, நம்முடைய ஈமானையும் பாதுகாக்கிறது பெரிய போராட்டமா இருக்கிறது. நிம்மதியாக நல்ல முறையில் இபாதத்து செய்வதற்கும் ஈமானை உறுதிப்படுத்துவதற்கும் நல்ல ஒரு இடமாக மதீனா இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நம்ம எப்ப மதீனாவுக்கு போறது என்று பெருமானாரை சந்திக்கிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம். யா ரசூலல்லாஹ், நம்ம எப்ப மதீனாவுக்கு போகணும், ஹிஜ்ரத்து போகணும், நம்ம எப்ப மதீனாவுக்கு போகணும், ஹிஜ்ரத்து போகணும் என்று பார்க்கும் போதெல்லாம் பெருமானாரத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூபக்கர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தோழரை அல்லாஹ் கொடுப்பார். நீங்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது உங்களோடு பிரயாணத்தில் வருவதற்கு நல்ல ஒரு சிறந்த தோழரை அல்லாஹ் கொடுப்பார். எனக்கு இன்னும் அல்லாஹ் இடத்துல அனுமதி வரல. ஹிஜ்ரத் போக வேண்டும் என்றுதான் அனுமதி வந்திருக்கிறதே தவிர நான் ஹிஜ்ரத் போகுவதற்கு இன்னும் அனுமதி வரவில்லை. முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் போகலாம் என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நான் இந்த ஊரை விட்டு வெளியேறி மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போவதற்கு எனக்கு இன்னும் அனுமதி வரல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய இந்த நிகழ்வை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு மகள் தானே, என்னுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானாரை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கேட்கிற வேலை இதுதான், யார சொல்ல எப்ப நம்ம போகணும், மதீனாவுக்கு எப்ப நம்ம போகணும் என்றுதான் பெருமானாரத்தில் பார்க்கும் போதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மதியம் வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக எங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எங்களுடைய வீட்டுக்கு வருவதன் வளமை அல்ல. இப்ப என்னவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக அந்த நேரத்தில் வந்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு முக்கியமான செய்தி இருக்கும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுடைய கதவை தட்டி உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டார்கள். உள்ளே வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உங்களோடு கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இது எல்லாமே நம்ம குடும்பம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவானாலும் பேசலாம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் சொன்னார்கள், ஹிஜ்ரத் போகுவதற்கு எனக்கு அனுமதி வந்துருச்சு. மக்காவில் இருந்து மதீனாவிற்கு நான் போகுவதற்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து கட்டளை வந்து விட்டது, அனுமதி வந்து விட்டது. அதனால நம்ம இன்னைக்கு நைட்டு மக்காவில் இருந்து கிளம்பி மதீனாவிற்கு போக வேண்டும். அதற்கான வேலைகளை எல்லாம் நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள், அதற்கான வாகன ஏற்பாடுகளை தயார் செய்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டங்களை பாருங்கள். நாம இங்க இருந்து கிளம்பி மதீனாவுக்கு போகணும். சும்மா சாதாரணமா மதீனாவுக்கு போவதல்ல, எதிரிகளுடைய கண்களில் படாமல் யாருக்கும் தெரியாமல் மதீனாவுக்கு போக வேண்டும். யார் கண்ணில் பட்டாலும் நம்முடைய உயிருக்கும் ஆபத்து அல்லவா? யார் கண்ணிலும் படாமல் இங்கிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு போக வேண்டும். மதீனாவிற்கு போகுவது என்பது ஒரு மணி நேரம் சஃபர் அல்ல. இன்னைக்கு பஸ்ல போனாலே பல மணி நேரங்கள் ஆகிறது அல்லவா? நாம கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 14 நாட்கள் சஃபர். மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நாட்கள் சஃபர் செஞ்சு போனாங்களாம். நடந்து நடையாக ஒட்டகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் ஒட்டகத்திலே பயணம் செய்தவர்களாக 14 நாட்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு. அதனால அதற்கான எல்லா திட்டங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. என்ன என்ன செய்யணும், எப்படி எப்படி செய்யணும், யார் யாரெல்லாம் நம்ம கூட இருக்கணும், நமக்கு என்னென்னலாம் யார் உதவி செய்ய வேண்டும் என்ற முழு திட்டங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லி கொடுத்தார்கள். ஏதோ பையை எடுத்தோம் கிளம்பணும் என்று அல்ல. ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்றால் அதற்கு எப்படி திட்டம் தீட்ட வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, முதல்ல 2 ஒட்டகம் வாங்கிடணும். 2 ஒட்டகம் வாங்குங்கள், 2 ஒட்டகத்திற்கு தயார் செய்யுங்கள். ஒரு ஒட்டகம் உங்களுக்கு, இன்னொன்று எனக்கு. உங்களுக்கு ஒட்டகம் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கான ஒட்டகத்திற்கு நான் பணம் கொடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வாங்கி கொடுக்கிறோம், அதுக்கு யாராவது பணம் வாங்குவாங்களா? நம்மள பெரிய கண்ணியமானவர்கள், உலமாக்கள், அல்லது நமக்கு முஹிப்பினாக இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெரியவர்கள், நம்ம வாப்பவாக இருக்கலாமே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் காசு வாங்க போறது அன்பளிப்பு தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதற்கு காசு வாங்குவாங்களா? வேண்டாம் யார சொல்ல, நாங்க அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு ஒட்டகத்திற்கு காசு கொடுப்பேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்திற்கான பணத்தை கொடுத்து விட்டு பெருமானாருக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்கி கொண்டார்கள். அந்த ஒட்டகத்துக்கு பேர் தான் கஸ்வா என்று சொல்வார்கள். கஸ்வா ஒட்டகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகத்திற்கு பேர் கஸ்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் வரைக்கும் அந்த ஒட்டகம் வைத்திருந்தார்கள். ஹிஜ்ரத் போன போது அந்த ஒட்டகம் வைத்திருந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை அந்த நேரத்தில் உம்ராவுக்கு வந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் அந்த ஒட்டகத்தில் வந்தார்கள். ஃபதஹே மக்காவுக்காக மக்காவுக்கு வந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் அந்த ஒட்டகத்தை யூஸ் பண்ணாங்க. கடைசி காலம் வரையும் பெருமானாருக்கு அந்த ஒட்டகம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கொடுத்து அந்த ஒட்டகத்தை வாங்கி இருந்தார்கள். 2 ஒட்டகம் வாங்கியாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நம்ம எந்த நேரத்தில் கிளம்பணும், எப்படி கிளம்ப வேண்டும், எல்லா திட்டங்களையும் வகுத்து கொடுத்தார்கள். சொல்லிவிட்டு இங்கிருந்து நாம கிளம்ப போறோம், இரவு நேரத்தில் கிளம்ப போகிறோம், திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கிருந்து கிளம்பி நேரா நம்ம கிளம்பி மதீனாவுக்கு போக போறது இல்லை. என்னங்க, எடுத்த உடனே நம்ம போய் சேர வேண்டிய இடத்தை சேரணும் அப்படின்னு போகல. எப்படி திட்டம் தீட்டினார்கள் பாருங்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும், தெரியாம இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருக்கு ஹிஜ்ரத் போகுவதற்கான அனுமதி வந்துருச்சுங்கிறது மக்கத்து குறைஷிகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து கிளம்ப போறாங்க, மதீனாவில் போய் செட்டில் ஆக போறாங்க. மக்காவில் இருந்து அவர் போயிட்டாருன்னா முடியாது, அதுக்கப்புறம் முகமதை தொட முடியாது. அதனால மக்காவில் இருந்து வெளியேறதுக்குள்ள முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்ணிடணும் என்று மக்கத்து குறைஷிகள் திட்டம் தீட்டினார்கள்.
இந்த செய்தி கிடைச்ச உடனே மக்காவிலே உண்டான பெரும் தலைவர்களில் 11 நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி இன்னைக்கு ராத்திரி முகம்மதும் அவருடைய தோழரும் மக்காவை விட்டு மதினாவுக்கு போறதா செய்தி வந்துருச்சு. அதனால பெருமானாருடைய முஹம்மதினுடைய வீட்டை சுற்றி நாம் நிற்க வேண்டும். வீட்டுக்கு வெளியே வந்த உடனே என்ன செஞ்சிடணுங்க, முகம்மதை வெட்டி வீழ்த்தி விட வேண்டும் என்று மக்கத்து குறைஷிகள் திட்டம் தீட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி இருந்த நேரத்திலே பெருமானாருடைய வீட்டை சுற்றி வந்தார்கள். சுற்றி வலை போட்டாச்சு, பெருமானாருடைய வீட்டை சுத்தியாச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்காங்க அல்லவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற மாதிரி திட்டம் தீட்டினார்கள். பெருமானார் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்தை மக்கத்து குறைஷிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கட்டில்ல முகமது படுத்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க படுக்கலையே, அலி ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வைத்தார்கள். யமன் நாட்டிலிருந்து வந்த ஒரு போர்வையை கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுக்கு போர்த்தி விட்டு இந்த இடத்திலே நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்திலே படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை காலி செய்கிறார்கள், வெளியே வருகிறார்கள். ஒரு கட்டில ஒரு மனுஷன் படுத்திருக்கிறார், அவர் வெட்டணும். அந்த கட்டில படுத்திருக்கிற மனுஷனை வெட்டணும். அந்த கட்டில போய் உங்களை படுங்கன்னு சொன்னா யாராவது படுப்போமா? அந்த கட்டில படுத்திருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் படுத்திருக்கிறார், அந்த மனிதரை வெட்டுவதற்காக வேண்டி ஒரு கூட்டமே நிற்கிறது. அங்க வந்துகிட்டு என்ன வெற்ற இடத்துல வேற யாராவது படுனா படுப்பாங்களா? அலி ரலியல்லாஹு படுத்தார்கள் அந்த இடத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு படுத்தார்கள், அந்த இடத்துல உறங்கினார்கள். சுபஹு வரைக்கும் அங்கதான் உறங்கினார்கள், காலை வரைக்கும். பிற்காலத்திலே அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும் பொழுது இரவு அந்த கட்டிலே உங்களை படுக்க வச்சாங்கல்ல, எப்படி தைரியமா படுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா உயிர் போற நேரம், அந்த கட்டில படுத்திருக்கிறவரை வெட்டணும், அது யார் என்று தெரியாது குறைஷிகளுக்கு. அந்த இடத்துல நீங்க படுக்கிறீங்களே, உங்களை வெட்டியிருப்பாங்களே, எப்படி தைரியமா படுத்தீங்க என்று அலி ரலியல்லாஹு கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் ஹிஜ்ரத் போக போறேன், என் இடத்துல நீங்க படுத்துக்குங்க. சில பொருட்களை எல்லாம் பெருமானார் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு இந்த பொருட்கள் எல்லாம் இன்ன மனிதருக்கு கொடுக்க வேண்டிய அமானிதமான பொருட்கள். மக்காவுல நான் இன்ன மனுஷர்கள்ட்ட பொருள் வாங்கியிருந்தேன், அந்த பொருள்லாம் என்கிட்ட இருக்கு. அந்த பொருட்களை எல்லாம் இந்த மனிதர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்து விட்டு என்னை நீங்கள் மதீனாவில் சந்தியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு என்னை அந்த இடத்துல படுக்க வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு என்னை மதீனால சந்திங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? எனக்கு தைரியம் வந்து விட்டது, நான் கொலை செய்யப்பட மாட்டேன், நான் மதீனாவிற்கு கட்டாயம் போவேன் என்பது அந்த வார்த்தையிலிருந்து எனக்கு தெரிந்தது. பெருமானார் சொன்ன வார்த்தை பொய்யாகாதல்லவா? என்னை நீங்கள் மதீனாவிலே சந்திங்கள் என்று பெருமானார் சொன்னார்களே, அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கட்டாயம் எங்க போவோம், நம்ம கட்டாயம் மதீனாவிற்கு போவோம், பெருமானாரை சந்திப்போம் என்று தைரியம் வந்து விட்டது. தைரியமா அந்த இடத்துல படுத்தேன் என்பதாக அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஒரு கலேபரம் என்று சொல்வார்கள். எப்படி ஒரு நேரம் அது மாட்டினால் நம்முடைய உயிர் போய்விடும், நம்மை துண்டு துண்டாக வெட்டி இல்லாத இடமாக்கி விடுவார்கள் பெருமானாரை. அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னா பெருமானாரை இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது, அதனால பார்த்தவுடன் வெட்ட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அந்த நேரத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அடுத்த நபரிடத்துல வாங்கின பொருளை எப்படியாவது கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. முஸ்லிம்கள் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு அது, நாம படிப்பினையாக எடுக்க வேண்டிய முக்கியமான பண்பு. ஒரு நபரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கினோம் அல்லது ஏதேனும் ஒரு பொருளை நம்மள்கிட்ட கொடுத்து வச்சாங்க, அந்த பொருளை மீண்டும் உரிய நபரிடத்தில் கொடுப்பது அமானிதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லையோ அவரிடத்துல ஈமானே இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமானிதத்தை பாதுகாக்க வேண்டியது ஈமானில் உண்டான முக்கியமான ஒரு அம்சம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு முக்கியமான நேரத்திலையும் தான் நிறைவேற்ற வேண்டிய அமானித பொருட்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு கொடுத்தாங்களே, அதற்கான காரணம் உம்மத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், எந்த நேரத்திலையும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அமானிதத்துல முக்கியமான அமானிதம் நமக்கு கிடைத்த பிள்ளை செல்வங்கள்.
ரப்பு நமக்கு கொடுத்த அமானிதங்கள்ல மிகப்பெரிய அமானிதம் பிள்ளை செல்வங்கள். பெற்றோர்கள், தாய்மார்கள் இருக்கிறீர்கள். பொருளாதாரம், ஒரு நபர் காசு கொடுத்தால் மட்டும்தான் அமானிதம் கிடையாது. ஒரு நபர் 1000 ரூபாய் பணம் கொடுத்தார், அதை நான் மீண்டும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பது மட்டும் அமானிதம் அல்ல. ரப்பு நமக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதை எந்த வழியில் செலவு செய்ய வேண்டுமோ, எந்த முறையில் அதை நடத்த வேண்டுமோ அந்த முறையில் நடத்தாட்டி எடுப்பது நமக்கு அமானிதம். பிள்ளை செல்வங்களை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஷரியத் நமக்கு சொல்லி இருக்கிறதோ, ரசூலும் அல்லாஹ்வும் சொல்லி இருக்கிறார்களோ, அந்த முறையில் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து அவர்களை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக ஆக்கி கொடுப்பதும் ஒவ்வொரு பெற்றோர் மீதும் அமானிதம். நாளை மறுமையிலே அமானிதங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். பிள்ளைகளும் அமானிதம், அதை எப்படி நீங்கள் வளர்த்தெடுத்தீர்கள் என்றும் அல்லாஹ் கேட்பானா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அது. அமானிதங்களை பாதுகாக்க வேண்டிய விஷயம். அலி ரலியல்லாஹு படுக்க வைத்துவிட்டு வீட்டிற்கு வெளியே வருகிறார்கள். வைத் யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியஸ்பித்துக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக வயம்குரூன அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரின். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நபியே, அந்த காஃபிர்கள் உங்களுடைய விஷயமாக 3 திட்டம் தீட்டுகிறார்கள். உங்களை இங்கேயே வைக்க வேண்டும், அல்லது உங்களை ஊரை விட்டு வெளியாக்க வேண்டும், அல்லது உங்களை கொலை செய்துவிட வேண்டும் என்பதாக 3 வகையான திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் திட்டம் தீட்டுபவர்களிலே மிக வல்லமை உள்ளவன் அல்லவா? அவன் திட்டம் போட்டான், நீங்க தைரியமா வெளியே போங்கன்னா. வெளியே வாசல்ல எல்லாருமே நிக்காங்களே, நிக்கட்டும் பரவாயில்ல, ஒரு கை மண்ணை எடுத்து அதை ஊதி விடுங்கள். வஜஅல்னா பைனஹும் என்று அல்லாஹ் சூரா யாசீனிலே சொல்லக்கூடிய ஆயத்தை ஓதிக்கொண்டே வெளியே போனார்கள். வஜஅல்னா பைனஹும் சத்தா வமின் கல்ஃபிஹிம் சத்தா, அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் திரையை ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மண்ணை எடுத்து ஒரு கைப்பிடி அப்படியே ஊதிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அப்படியே நடந்து போகிறார்கள். எல்லாருமே நிக்கிறாங்க, அப்படியே நடந்து போகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி. இவங்க காலையில விடிகிற வரையும் அந்த இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கட்டில் யாரோ தூங்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், கட்டிலை நோக்கி நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு நைட்டு முஹம்மத் வீட்டை விட்டு வெளியே வருவாரு, வந்தார் என்றால் அவரை வெட்டிவிட வேண்டும் என்று அவர்கள் படுத்திருக்கிற கட்டிலை பார்த்து கொண்டே இருந்தார்கள். கட்டில ஆள் படுத்தே இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை தூவி விட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்து கிடைத்த 14வது ஆண்டு ஹிஜ்ரத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாதத்திலே மக்காவில் இருந்து கிளம்பி மதீனாவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார்கள். கிளம்பின உடனே நேரா மக்காவில இருந்து மதீனாவை நோக்கி போல. நம்ம அப்படிதான் சஃபர் போவோம், நேரா அந்த இடத்தை போய் அடையணும், அப்படி போயிடுவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த பிரயாணம் என்கிறது சாதாரண பிரயாணம் அல்ல, உயிரை பாதுகாக்க வேண்டிய பிரயாணம் அல்லவா? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே திட்டம் தீட்டி விட்டவர்கள் எந்த வழியா போகணுங்கிறதையும். நேரா கிளம்பி மதீனாவை நோக்கி போகல. மக்காவில இருந்து வடக்கு திசையாக சென்றால் மதீனா, மக்காவில இருந்து வடக்கு திசையாக போனா மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும், எப்படியும் நம்ம வெளியேறிட்டா குறைஷிகளுக்கு தெரிஞ்சிரும், அதனால நம்மளை தேடி ஆள் அனுப்பிடுவாங்க. அவங்க தேடி போனா வடக்கு நோக்கி தான் தேடி போவாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திட்டத்தை மாத்தினார்கள். நம்ம வடக்கு நோக்கி போகக்கூடாது, அதற்கு நேர் எதிரா தெற்கு நோக்கி போகணும். தெற்கு நோக்கி போனா மதீனா வராதுங்க, வடக்கு நோக்கி போனா மதீனா வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சவுர் குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள். நமக்கு தெரியும் அல்லவா, யதார்த்தமா போற வழியில எதிரிகள் வந்து விட்டார்கள். அதனால குகைக்குள்ள போய் நுழையல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கிருந்தே திட்டம் தீட்டினார்கள், நம்ம வடக்கு நோக்கி போகக்கூடாது, அதற்கு நேர் எதிராக தெற்கு நோக்கி போக வேண்டும். அந்த பக்கம் தான் சவுர் குகை இருக்கு. மக்காவில இருந்து 8 கிலோமீட்டர்ல இருக்கு அந்த சவுர் குகை. அங்கே போய் தங்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே திட்டம் தீட்டி வைத்திருந்தார்கள், ஐடியா பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால கிளம்புறதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டார்கள். என்ன ஏற்பாடு?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறதுக்கு முன்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகனார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகளார் ரெண்டு பேர்கிட்டையும் ஒவ்வொரு வேலையை பெருமானார் கொடுத்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு, அஸ்மா ரலியல்லாஹுக்கு ஒரு வேலை கொடுத்தார்கள். என்ன வேலை? தினமும் ராத்திரி எங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறது அஸ்மா ரலியல்லாஹுடைய வேலை. 8 கிலோமீட்டர் நடந்து போனோம். மக்காவில இருந்து சவுரு குகைக்கு 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் நடந்து போய் தேவையான உணவை கொடுத்து விட்டு வர வேண்டும். இது அஸ்மா ரலியல்லாஹுக்கு வேலை. அடுத்ததாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹுக்கு ஒரு வேலை. என்ன வேலை? மக்காவுல என்ன செய்தி பேசப்படுகிறது? ஏன்னா ரசூல்லா வெளியாயிட்டாங்க மக்காவில இருந்து. இப்ப மதீனாவை நோக்கி போகக்கூடிய பெருமானாரை மக்காவாசிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்காவுல என்ன பேச்சு நடைபெறுகிறது? மக்கத்து குறைஷிகள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன திட்டம் தீட்டுகிறார்கள்? செய்தி பெருமானாரு கிடைக்கணுமா இல்லையா? அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகனார்கிட்ட இப்படி வேலை கொடுத்தார்கள். தினமும் இரவு என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும். 3 நாள் தங்கி இருக்க போறாங்க. எங்களை சந்திக்க வேண்டும். மக்காவில என்ன பேச்சு நடைபெறுகிறது என்று எங்களுக்கு சொல்லணும். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகனாருக்கு. இது போக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து ஹிஜ்ரத் கிளம்பினாங்கல்லங்க, கிளம்பும் போதே ஒட்டகத்தை எடுத்துட்டு போல. ஏன்னா அப்பவே ஒட்டகத்தை எடுத்துட்டு போனா எங்க போய் ஒட்டகத்தை நிப்பாட்டுறது? குகையில தங்க போறோம், குகையில ஒளிந்திருக்க போகிறார்கள். அந்த இடத்துல ஒட்டகத்தை எங்க கட்டி போட? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எப்படி முன்னாடியே திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. ஒரு நபரை கூலிக்காக வேண்டி வேலைக்கு எடுத்தார்கள். அந்த நபர் யாரு? அரீகா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அரீகஸ், அப்துல்லா இப்னு அரீகஸ். அவர் யாருன்னா, அவர் ஒரு மேப். இன்னைக்கு நம்ம போன்ல மேப் வச்சிருக்கோமா இல்லையா? அத மாதிரி அவர் ஒரு மேப். அவர் எந்த திசையில் எந்த பக்கம் போனா நாம போக வேண்டிய இடத்தை அடையலாம் என்று சரியாக பயண தூரங்களில் அந்த தொலைவை சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்துல்லா இப்னு அரீகஸ். ரசூலுல்லாஹ்க்கு அவர் தெரிஞ்சிருக்கு பாருங்க. ரசூலுல்லாஹ் நம்ம சாதாரணமாக இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். ஒரு நபியாக இருந்தார்கள். இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது நிறைய துன்பப்பட்டார்கள் என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். ஆனா இந்த வரலாறு நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அறிவாளி, திட்டம் தீட்டி செயலாற்றுவதில் பெருமானார் எப்படிப்பட்டவர் என்பதை எவ்வளவு நுட்பமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் தீட்டிருக்கிறார் பாருங்க. ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி அது. திட்டம் தீட்டி செயலாற்ற வேண்டியது ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அரீகஸை தேர்ந்தெடுத்தார்கள். நாங்க போய் சவுரு குகையில இருந்துருவோம். 3 நாள் கழித்து நாங்கள் வாங்கி வைத்திருக்கிற அந்த 2 ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு சவுரு குகைக்கு வரணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கட்டளையிட்டார்கள். அவரை வேலைக்காக வேண்டி நியமித்தார்கள். பணம் கொடுத்து அவரை வேலைக்காக நியமித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்மா ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆண் மகனார் 2, அப்துல்லா இப்னு அரீகஸ் 3, இவர்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் கிளம்புவதற்கு முன்பதாகவே இன்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று நியமித்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்களே, அஸ்மா ரலியல்லாஹுடைய வரலாறை சொல்ல வேண்டிய வரலாறு. இன்ஷா அல்லாஹ் சஹாபிய பெண்மணிகளை பற்றி ஒரு நாள் பேசலாம் என்று நினைத்திருக்கிறேன். இஸ்லாமிய வரலாற்றிலே, பெருமானாருடைய வரலாறிலே தவிர்க்கப்பட முடியாத சஹாபிய பெண்மணிகள், இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்று பேச வேண்டி இருக்கிறது. அஸ்மா ரலியல்லாஹுவை பற்றி அங்கே பேசுவோம். அஸ்மா ரலியல்லாஹுக்கு கொடுத்த வேலையை பாருங்க. உணவு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நாங்கள் தங்கியிருக்கிற குகையில கொடுக்கணும். ஆள் அரவமற்ற, ஆளே இல்லாத அந்த பாலைவனத்தில் 8 கிலோமீட்டர் கடந்து போய் எதிரிகளுக்கு தெரியாமல் பெருமானாரையும் அபூபக்கர் ரலியல்லாஹுவையும் சந்தித்து அவர்களுக்கு என்ன கொடுத்துட்டு வரணுங்க? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுத்து விட்டு வர வேண்டும். இந்த 3 பேர் அல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஆளை வேலைக்கு வச்சாங்க. அவருக்கு என்ன வேலை தெரியுமா? அவருக்கு ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன வேலைன்னு கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்காங்களே குகை, தவுரு குகை, அந்த இடத்தில் நின்று கொண்டு ஆடு மேய்க்க வேண்டும். அவருக்கு வேலை அதான். ஏன் ஆடு மேய்க்க வேண்டும்? அந்த குகைக்கு பக்கத்துல போயிட்டு வரக்கூடிய அஸ்மா ரலியல்லாஹு
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகனார் இவங்க குகைக்கு போயிட்டு வருவாங்கல்ல, 3 நாள் தங்கியிருந்த குகைக்கு போயிட்டு வருவாங்க. போற வழி வருகிற வழி கால் தடம் பதிந்திருக்கும் அல்லவா, அந்த கால் தடத்தை பார்த்து கூட பெருமானாரை கண்டுபிடித்து விடலாம் என்று பெருமானார் அதையும் திட்டம் தீட்டினார்கள். இப்படி வந்துட்டு போனவண்ண நீங்க ஆடுகளை கொண்டு வந்து அப்படியே அதுக்கு மேல நடக்கணும். அவங்க ஐடியாவை பாருங்க. ஆடு மேய்க்கக்கூடிய நபருக்கு வேலை அதான். இவங்க வந்துட்டு போன பிறகு அவர்கள் கால் தடம் தெரியாமல் அதற்கு மேல் ஆடு மேய்க்க வேண்டும். கால் தடம் அழிஞ்சிடும். யாரோ ஆடு மேய்ச்சிருக்கிறாரு, ஆடு மேய்த்த கால் தடம் தான் இருக்குமே தவிர மனிதனுடைய கால் தடம் இருக்காது. இப்படி ஒரு திட்டம் தீட்டினார்கள். இவர்கள் வந்துட்டு போனவண்ண நீங்கள் ஆடு மேய்க்கிற நபராக அந்த இடத்தை சுற்றி வளைத்து விட வேண்டும், கால் தடம் தெரியாத அளவுக்கு மறைத்து விட வேண்டும் என்று இன்னொரு நபரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்காக நியமித்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 14 நாள் சஃபரில் 3 நாட்கள் சவுரு குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தங்கியிருந்தார்கள். சவுரு குகைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானானால அந்த சவுரு குகையை ஏறவே முடியல, அவ்வளவு பலகீனமாயிட்டாங்க சஃபர்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் தன்னுடைய தோல் மேல பெருமானாரை வைத்துக் கொண்டு அந்த மலைக்கு மேலே ஏறி சவுரு குகைக்கு பக்கத்தில் சென்றார்கள். யார் சொல்றா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க. பெருமானாரை ஏற முடியல. இன்னைக்கு நம்மளாம் பார்த்திருப்போம் மலைகளை, அந்த மலைகளை ஏற வாய்ப்பே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குர்ஆன் இறங்கிய அந்த மலை இருக்கு, ஏறவே முடியாது. அந்த மலையில் பெருமானார் ஏறி இருக்கிறார்கள். இந்த மலையில ஏற முடியல, கால் வலி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான் தூக்கி சுமந்து கொண்டு மேலே ஏறினார்கள். அந்த குகைக்கு பக்கத்துல போனவன, யார சொல்லலாம், குகையை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, யாரும் தங்குற இடம் மாதிரிலாம் இல்ல அது. அதனால நான் முதல்ல குகைக்குள்ள போறேன், போய் அதை சுத்தம் செய்கிறேன், சுத்தம் செய்துவிட்டு உங்களை அழைக்கிறேன். யார சொல்லலாம், நீங்க அதுக்கு பிறகு வாங்கினாங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, உங்களை எதுவும் தீண்டி விடக்கூடாது அல்லவா, அதனால நான் உள்ள போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உள்ளே போய் எல்லா இடத்தையும் சுத்தம் செய்து விட்டு, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அங்கே இருந்த ஓட்டைகளை அடைத்தார்கள். ஒரு ஓட்டைகளை மட்டும் அடைப்பதற்கு எந்த துணியும் இல்லாததனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய காலை வைத்து அந்த ஓட்டையை அடைத்துக் கொண்டார்கள். இப்ப யார சொல்லலாம், நீங்க உள்ளே வரலாம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் பாதுகாத்திருக்காங்க பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டான். பெருமானார் மீது யாரும் கை வைக்க முடியாது, பெருமானாரை கொலை செய்வதற்கான எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் பாதுகாக்கிறேன்ட்டான். இருந்தாலும் பெருமானார் மீது அவர்கள் வைத்திருந்த கண்ணியம், முஹப்பத், பெருமானாரை அப்படியே சுற்றி சுற்றி பாதுகாத்தார்களாம். வரலாறை படிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கையை பிடிச்சுக்கிட்டு சாதாரண நடந்து போகல. ஹிஜ்ரத் போகும்போது பெருமானாரை சுற்றி 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 வந்தார்களாம். நடந்து போகும்போது முன்னாடி பாக்குறது, பின்னாடி பாக்குறது, சைட்ல பாக்குறதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி சுற்றி வந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பெருமானாரே கேட்டாங்களா, ஏன் அபூபக்கர் ஏன் இப்படி போறீங்கன்னு. சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, யார சொல்லலாம், நான் இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் யாராவது உங்களை வந்து வெட்டிடக்கூடாது இல்ல, நான் முன்னால போகும்போது பின்னால யாரும் வந்து உங்களை தாக்கி விடக்கூடாது அல்லவா, நான் பின்னால் வருகின்ற பொழுது முன்னால் வந்து யாரும் உங்களை தாக்கி விடக்கூடாது, அதனால உங்களை சுற்றி சுற்றி வருகிறேன் யார சொல்லலாம் என்று சொன்னதா வரலாறு சொல்வார்கள். உள்ள போயாச்சு குகைக்குள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான், பாம்பு கொத்தியது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அது ஒரு குகை, அந்த குகையில 2 பேர் இருந்தாங்க என்று வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். உமர் ரலியல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை பெருமானாரோடு அந்த குகையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்ததற்கான அந்த மகத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறது. பெருமானாரோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 3 நாள் குகையில இருந்தாங்க, இது செய்தி வரலாறு. அந்த குகையில இருந்தது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், பிற்காலத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்து, அந்த ரசூலுல்லாஹ்வோடு ஒரு 3 நாள் குகையில இருந்தீங்கல்ல, ரசூலுல்லாஹ்வோடு ஒரு 3 நாள் குகையில இருந்தீங்கல்ல, என்னுடைய ஆயுளில் நான் செய்த எல்லா அமலுக்கான நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு. என்னுடைய ஆயுளில் நான் செய்த எல்லா அமலுக்கான நன்மையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அந்த 3 நாள் ரசூலுல்லாஹ்வோட குகையில இருந்தீங்கல்ல, அந்த 3 நாளுக்கான நன்மையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. என்னுடைய ஆயுளில் நான் செய்த எல்லா நன்மையும் உங்களுக்கு கொடுக்கிறேன், அந்த 3 நாளுக்கான நன்மைகளை மட்டும் எனக்கு நீங்கள் கொடுப்பீர்களா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கேட்ட அந்த வார்த்தை
அந்த நாட்கள் எவ்வளவு ஒரு முக்கியமான நாட்கள். மாட்டினால் உயிர் போய்விடும். அந்த நேரத்தில் பெருமானாரோடு நீங்கள் இருந்தீர்களே, அந்த நாட்கள் எவ்வளவு பெரிய முக்கியமான நாட்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அந்த அந்த வேலையாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏற்படுத்தினார்களோ கச்சிதமாக செய்து முடித்தார்கள். 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் அந்த குகையில இருந்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவருடைய பிரயாணம் தொடர்கிறது. மதீனாவை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் செல்கிறார்கள். முதலில் குபா என்ற இடத்திற்கு செல்கிறார்கள். மதீனாவிற்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கக்கூடிய குபா என்ற நகரம், அந்த இடத்திற்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் குபாவிலே இறங்கினார்கள், அங்கே தங்கினார்கள். குபா என்பது மதீனாவோடு சேர்ந்த ஒரு நகரம் தான். மக்காவாசிகள் எப்படி இருந்தார்களோ அதற்கு நேர் எதிராக இருந்தவர்கள் மதீனாவாசிகள். பெருமானாரை அடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த மக்காவாசிகள், அதற்கு நேர் எதிரான தன்மையிலுடையவர்கள் மதீனா அடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்காவாசிகள். அதற்கு நேர் எதிராக பெருமானாருக்கு கண்ணியம் கொடுப்பது, பெருமானாரை மகிழ் வைப்பது, பெருமானாருக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பது என்று மதீனாவாசிகள், குறிப்பாக குபாவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான எல்லா செயல்களையும் செய்து கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குபாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினார்கள். அங்கே ஒரு 4 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிலே தங்கியிருந்தார்கள். ஒரு 4 நாட்கள் குபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்து அங்கே தொழுகைக்கான வேலைகளை, ஜும்மா தொழுகைக்கான வேலைகளை, ஒரு பள்ளிவாசலை கட்டுவது, ஜும்மா தொழுகையை தொழு வைப்பது போன்ற செயல்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிலே செய்தார்கள். ஹிஜ்ரத் போகுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை ஏன் செய்ய வேண்டும் என்று நாடினார்கள் தெரியுமா? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை நாடியதற்கான காரணம் என்ன? வதுகுரு இது அன்தும் கலீலும் முஸ்ததஅஃபூன ஃபில் அர்தி தகாஃபூன அன் யதகத்தஃபகுமுன் நாஸ் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். மக்காவிலே நீங்கள் இருக்கின்ற பொழுது அன்தும் கலீலூன், ரொம்ப குறைவான மக்களாக நீங்கள் மக்காவிலே இருந்தீர்கள். அது மாத்திரமல்ல, முஸ்ததஅஃபூன ஃபில் அர்தி, மக்காவிலே அந்த பூமியிலே நீங்கள் இருக்கின்ற பொழுது ரொம்ப பலகீனமான மனிதர்களாக இருந்தீர்கள். 3வது, எதிரிகள் எப்பொழுதும் உங்களை அடிக்கக்கூடிய நிலையில் இருந்தீர்கள். எந்த நேரத்தில் எதிரி அடிச்சிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சஹாபாக்களையும் சரி, எந்த நேரத்திலும் எதிரிகள் அடித்து விடுவார்கள். அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை சூஸ் பண்ணதற்கான காரணம் என்ன தெரியுமா? மதீனாவிலே சென்று நாங்கள் மெஜாரிட்டி ஆக வேண்டும். இங்கே சிறு குழுவாக இருந்த நாங்கள் அங்கே சென்று எல்லா மக்களையும் வழிநாட்டக்கூடிய, எல்லா மக்களுக்கும் முன்னோடி ஆகக்கூடிய ஒரு கூட்டமாக நாங்கள் ஆக வேண்டும். 1வது. 2வது, பொருளாதார விஷயத்தில் முஸ்லிம்கள் முன்னோடியாக ஆக வேண்டும், பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். 3வது, சுதந்திரமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழணும். மக்காவிலே அந்த வாழ்க்கை இல்லை. நிம்மதியான வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு மக்காவிலே இல்லை. 1, நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். 2வது, பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக ஆக வேண்டும். 3வது, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும். இங்க வளர்ச்சியே இல்லையே. 13 வருட காலம் மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். நுபுவத் கிடைத்த பிறகு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் சொற்ப நபர்கள் தான். மதீனாவிற்கு போக வேண்டும், இஸ்லாமிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற இந்த 3 அம்சங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோட்டமாக வைத்து ஹிஜ்ரத்தை நாடினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவிற்கு போகுவதற்கான வாய்ப்பை கொடுத்தான். மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் செயல், போனவன பள்ளிவாசலை கட்டினாங்க. ஒரு ஊருக்கு தேவையான முக்கியமான ஒன்று ஒரு பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்று சொன்னால் அது வெறும் வணக்க ஸ்தலமாக மட்டும் நாம் எடுத்துவிடக் கூடாது, தொழுகுவதற்கான இடமா மட்டும் எடுத்துவிட முடியாது அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல் எல்லாமே நடக்கும். எல்லாமே என்று சொன்னால் இபாதத்தும் நடக்கும், குர்ஆன் திலாவத்தும் நடக்கும், சஹாபாக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய கல்வி கூடமாகவும் இருந்தது பள்ளிவாசல். பள்ளிவாசலை ஏற்படுத்தினதோடு பள்ளிவாசலுடைய திண்ணையில்
சஹாபாக்கள் கல்வி படிக்கக்கூடிய அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு திண்ணையை உருவாக்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஊரிலே கட்டாயம் தேவை ஒரு கல்விக்கூடம். இல்முடையவர்களாக முஸ்லிம்கள் ஆக வேண்டும், இல்ம் இல்லாத மனிதர்களாக இருக்கக்கூடாது, இல்முள்ள மனிதர்களாக ஆக வேண்டும் என்று பள்ளிவாசலை கட்டிவிட்டு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே முன்வாசலில் இல்மு படிக்கக்கூடிய மதரசாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். மூணாவது என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு சமுதாயம் மேம்பட வேண்டும், ஒரு ஊர் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்கக்கூடிய வழி, மதீனாவுக்கு போனவன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மூணாவது செயல், மதீனாவில யார் யாரெல்லாம் இருக்கிறார், எத்தனை குடும்பம் இருக்கிறது, எத்தனை தலைக்கட்டு இருக்கிறது, எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யகூதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இது அல்லாத முனாஃபிகீன்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் யார் என்ன என்ன தரத்தில் இருக்கிறார்கள், எல்லா டேட்டாவும் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு ஊரை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக வேண்டும் என்றால் அந்த ஊரிடத்திலே, ஊருடைய முக்கியஸ்தர்களிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த ஊரினுடைய பைதாவாக இருக்க வேண்டிய சட்ட திட்டங்களில் அந்த ஊரினுடைய டேட்டா, யார் யாருக்கு என்னென்ன தேவை, தேவை உடையவர்கள் யார், தேவை உடையவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி உடையவர்கள் யார் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் தேவை உடையவர் இருக்கிறான்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் மக்களை நாம் வளர்ச்சி உடையவர்களாக ஆக்க முடியும். யார் தேவையுடையவர்கள் தெரிஞ்சிருக்கணும், அப்பதானே கொடுக்க முடியும். இறைவன் யாருக்கு பொருளாதாரத்தை வழங்கி கொடுத்திருக்கிறான், கொடுப்பதற்கு தகுதியுடையவர்கள் யார் என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கல்வி உடையவர்கள் யார், கல்வி தேவையுடையவர்கள் யார், தேவையுடையவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு, கல்வி தேவையுடையவர்களுக்கு பொருளாதாரம் கொடுப்பதற்கு, இப்படி ஃபுல் டேட்டாவும் கையில் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே செய்த மிக முக்கியமான மூணாவது செயல் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை காலம் மக்காவிலே இருந்தார்கள், மதீனாவிலே இப்போ ஒரு அரசராக ஆக போகிறார்கள், ஒரு ஆட்சியாளர். மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரசாட்சி நிறுவ போகிறார்கள், ஒரு ஜனாதிபதியாக மதீனாவிலே இருந்து ஆட்சி செய்ய போகிறார்கள். அப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அதற்கான டேட்டா கையில் இருக்கணும், சட்ட திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும். ஆட்சி பீடத்தில் அமரப்போகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு என்று சட்டம் தீட்டினார்கள். முஸ்லிம்கள் அல்லாத வேறு சில நபர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன சட்டம், அவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற எல்லா வரையறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்றதோடு ஆக்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்ல வேண்டிய செய்திகள் இன்னும் நிறைய இருக்கிறது. நேரத்தை கருதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு சென்று ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை உருவாக்கினார்கள், ஒரு முஸ்லிமுக்கான ஆட்சி பீடத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் போட்ட திட்டம் 1500 வருடங்களை கடந்து இன்றைக்கும் மதீனா முஸ்லிம்களுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெருமானார் அன்றைக்கு போட்ட திட்டம் தான், பெருமானார் அன்னைக்கு செய்த ஹிஜ்ரத் தான். நம்ம மேலே சொன்னமா இல்லையா, எல்லா மனிதர்களும் ஹிஜ்ரத் செய்து ஆக வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்கள், அங்கிருந்து இங்க வந்தாங்க. நமக்கான ஹிஜ்ரத்தும் இருக்கிறது, நம்ம இங்க இருந்து அங்க போக போறோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம உலகத்தில இருந்து சொர்க்கத்திற்கு செய்ய போகிறோம், இதுதான் நம்மளுக்கான ஹிஜ்ரத். அதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. ஒரு முஹாஜிர் யார் தெரியுமா? ஹிஜ்ரத் போனதோட ஹிஜ்ரத் முடிஞ்சிருச்சு, அசல் ஹிஜ்ரத் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஹிஜ்ரத் கிடையாது, அசல் ஹிஜ்ரத் முடிஞ்சு போய்விட்டது. ஆனால் நீங்களும் முஹாஜிர் ஆக வேண்டுமா? இறைவன் தடுத்த காரியங்களை நீங்கள் விடுங்கள். இறைவன் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அதை யார் வெறுத்து ஒதுக்குவாரோ அவர் இன்றைக்கு முஹாஜிராக இருப்பார், அவர் இங்கிருந்து சொர்க்கத்திற்கு ஹிஜ்ரத் செய்து போகுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நல் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த அந்த வழிமுறையில் நல்ல அமல்கள் செய்து பெருமானாருடைய வழியை பின்பற்றி சஹாபாக்களுடைய வழியை பின்பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய ஊரிலே என்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தேவைகளை அறிந்து அதற்கான சரியான செயல் திட்டங்களை தீட்டி நம்முடைய ஊரை முன்னேறும் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.